மார்ச் 10 வந்து எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லி மாதிரி இருந்துச்சு. ஆனா பட் இப்போ வந்து தேர்தல் அறிவிக்கிற தேதி வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறது நாங்களே கேட்குறோம். ஏன்னா இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, எரிகாற்று உருளைக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ அதில் வந்து பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை விட வேண்டியிருக்கு. தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்க முடியல. பெரும் உணவு நிறுவனங்கள்லாம் மூடுறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழலில் எங்களுக்கு எரிபொருள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது ரொம்ப கடினம், உங்களுக்கு தெரியும். அப்போ மிதிவண்டியில் தான் நாங்கள் போய் சைக்கிளில் தான் போய் வாக்கு கேட்கணும். அப்போ எல்லாமே வந்து அதை வச்சு தான் இயங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்று தலையிட்டு பல்லாதிக்க பெரு இந்திய துணைக்கண்டம், ரஷ்யா, சீனா போன்ற பெருநாடுகள்லாம் போய் தலையிட்டு இந்த போரை நிறுத்தி ஒரு அமைதியான சூழலுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மறுபடி கொரோனா நேரத்தில் வந்த ஒரு நெருக்கடி எல்லா நாடுகளுக்கும் வந்துடும். பெட்ரோல் டீசல்னா விண்ணூர்தியும் பறக்காது, பேருந்தும் ஓடாது, யாரும் வீட்டில் இதாக இருக்கணும், சைக்கிள் ஓட்டிட்டு தான் தெரியணும். அப்புறம் அந்த ஒரு சரியான சூழல் வர்ற வரை கொஞ்சம் காத்திருந்து பண்ணணும். இல்லை ரொம்ப நெருக்கடி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுடைய பயணிச்ச அந்த காரியாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழருடைய தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தங்கச்சி, நம்ம வளர்த்த பிள்ளை, நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய அதுக்கு வாழ்த்துக்கள். என்னோட தங்கைக்கு வாழ்த்து. நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கையை பிடிச்சுதான் உங்களுடைய கூட நான் பயணிச்சேன். இல்ல அதுவே சொல்லுது பாருங்க. இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டின. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010 அதிமுக மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க, அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நாங்க விஜய்க்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடிகளை இந்த அரசுகள் கொடுத்துருக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது, நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு இருக்கிற நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நாம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, என்ன வேணாலும் பண்ணு பாப்போம், அவ்வளவுதானே. சிறையில போடுவ, தூக்கில போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்ல சிவகங்கையில, திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. இது காக்கிறவனே கொலைகாரனா மாறினா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது, உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்புது. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரியுமே போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிருது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு, உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா உட்காரா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து போ, உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும். சார் 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார், எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம்.
அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க, நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். நேத்து வந்து விஜயமே அதான் சொல்றாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்ல, தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசினேன்னா, என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கும், எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கும், நான் போனேன்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது, நான் தனிச்சுதான் நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு.